ஆலயத்தில் ஜெபம் பண்ணால் கேட்பார். மீன் வைத்து ஜெபம் பண்ணால் கேட்பாரா? அவர் எங்கிருந்தும் கேட்கிறவர். கூக்குரல் மனிதர்கள் கேட்காத சத்தத்தை தேவன் கேட்பார். தனிமையினிடம், தவிப்பினிடம், சஞ்சலத்தினிடம், கொடுமையினிடம், அதாவது அது அசுத்தத்தினிடம், அந்த இடத்துல கூட யூ கேன் கால் ஹிம். அந்த 5 போடுறீங்களா? ஹாரபிள், ஃபில்தி, டிப்ரெஷன், ட்ரெட்ஃபுல், அலோன். அந்த இடத்துலையும் ஆண்டு பாருங்க, கடினமான இடம்தான், அசுத்தமான இடம்தான், அழுத்தமான இடம்தான், கொடூரமான இடம்தான். பட் ஸ்டில் எங்கே கூப்பிட்டால் அவர் கேட்பார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? தேவனுக்கு இடம் ஒரு பெரிய காரியமே இல்லை. திரும்ப சொல்லுகிறேன், ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் ஜெபிக்காவிட்டால் ஜெபிக்கூடாத இடத்துல ஜெபிக்கணும். வாய்ப்பு இருந்தது, வசதி இருந்தது, எல்லாம் இருந்தது, அப்போ ஜெபம் பண்ணல. புரியுதா உங்களுக்கு? இந்த வசனம் படித்து பாருங்கள். மீனின் வயிற்றில் இருந்து. நல்லா கவனிங்க. இந்த ஜெபத்தை ஆரம்பத்தில் பண்ணியிருந்தா, இந்த ஜெபத்தை ஆரம்பத்தில் பண்ணியிருந்தா எங்கே போயிருக்க மாட்டார்? நீங்கள் நானும். இப்போ பண்ணுற ஜெபத்தை அன்னைக்கே பண்ணியிருந்தா, நான் சொன்னேன், அப்பா இது வேண்டாம், இந்த வாழ்க்கை வேண்டாம், இது வேண்டாம், இது தவறு, ஆலயத்தை தேடு, அப்போ ஜெபம் பண்ணல. இப்போ என்னது? அசுத்தம். தலை சுற்றி என்ன இருக்குது? பாசி இருக்குது. அதான் அது பாருங்க. உட்கார முடியுமா? நிற்க முடியுமா? கை உயர்த்த முடியுமா? இப்போ கையை உயர்த்தாதவனுக்கெல்லாம் அதான் கதி. இப்போ பாடாதவனுக்கெல்லாம் மீன் வயிறு தான். இப்போயே பாடுங்க. வாயை திறக்க முடியல, அப்போ வாயை திறக்க முடியாது. வாயை திறந்தால் அதெல்லாம் உள்ளே போயிடும். எது உள்ளே போயிடும்? மீனுக்குள்ளே இருக்கிற எல்லா அந்த பாசியெல்லாம் உள்ளே போயிடும். வாயும் திறக்க முடியாது, கையும் தூக்க முடியாது, என்ன பேச முடியாது. பாடுங்க, இப்போ கை தட்டுங்க, துதிக்காதெல்லாம் துதிங்க. முடிவு நேரத்தில் இருந்தால் இப்போ ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் புரியுதா உங்களுக்கு? ஆனால் தேவன் அதையும் ஏற்றுக்கொள்ளுகிறார். ஒரு நல்லவர். பெருமை தெரியலையா? காது குத்துறனா வரீங்க, அப்புறம் காரியம்னா வரீங்க. அவர் சொன்னார், எப்போ வந்தாலும் ஏற்றுப்பார். நீங்கள் தான் சொல்கிறீங்க, ஏன் ஏற்றுக்கிறீங்கன்னு கேட்குறீங்க. எப்படி ஏற்றுக்கலாம்? அவர் ஏற்றுக்கிறாரு. மீன் வயிற்றுலேருந்து கூப்பிட்டா கூட ஏற்றுக்கிறார். சொல்லலாம்ல, முட்டாள். எவ்வளோ சந்தர்ப்பம் தந்தேன் உனக்கு, ஊழியம் தந்தேன், ஜனங்கள் தந்தேன், பட்டணங்களை தந்தேன், உனக்கு ஒரு சபையை தந்தேன், அப்போலாம் நீ ஜெபம் பண்ணல, இப்போ போய் ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆழத்திருந்து கூப்பிட்டாலும் ஆத்திரமாய் தப்புவிக்கிற கர்த்தர். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்கள். என சொல்ல வந்த வார்த்தை கவனிங்க. மீனின் வயிறு ஒரு கடினமான இடம், ஒரு வேதனையான இடம். மீனின் வயிறு கடினமான இடம். குத்துமா? குத்துமா? நான் குத்துறேன்றீங்க. இந்த குத்தே கஷ்டமாக இருந்தா அந்த குத்து எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த குத்தே மேல் கடினமான இடம், கடினமான. ரெண்டாவது நீங்கள் எப்படி எடுத்துங்க, அது எப்படி இட்ஸ் நாட் கம்ஃபர்டபுள். வசதியான இடம் இல்லை அது. கரங்களை ஒவ்வொரு தேவமனின் வித்தியாசம். ஜெபம் பண்ணார்.